மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கிதியோனுக்கு பூமியிலே சேனையிடத்திலே போராடும்படியாக தேவன் எழுப்பினார். ஆனால் நமக்கு எங்கே போராட்டம் உண்டா? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு பூமிக்குரிய போராட்டங்களை விட ஆவிக்குரிய போராட்டங்கள் அதிகம். அதை நாம் விலகிக் கொள்ள ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தோற்று போனதல்ல கிறிஸ்தவம். இந்த உலகத்தில் எல்லா காரியம் தோல்வியை சந்தித்திருக்க முடியும், வெற்றியை சந்தித்திருக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தால் அதுபோல் நாமும் வெற்றி சிறப்போம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்கிற இடத்துக்கு நாம் செல்லதான் போகிறோம். ஆனால் நமக்கு என்ன உண்டு என்று பார்க்கிறோம்? போராட்டம் உண்டு. யாரோடு போராட்டம்? வான மண்டலங்களில் உள்ள சேனைகளோடு ஒரு போராட்டம். கிதியோனை விட ரொம்ப விசேஷமானது. ஆமென் சொல்லுங்க. கிதியோனை விட விசேஷமானது. ஆனால் யாரோடு போராட்டம் இல்லையாம்? அதே வசனம் வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும். மாம்சம் யாரு, ரத்தம் யாரு? நம்மதான். அவ்வளவுதான். மாம்சம் யாரோ, மாம்சம் யாருன்னு மாம்சத்தோடும் நம்ம போராட்டமெல்லாம் எங்கதான் இருக்கு? மனுஷனோடு தான் போராடிக்கிறோம். குடும்ப நபரோடு போராடுகிறோம், உறவுகளோடு போராடுகிறோம். சண்டை, வம்பு, பிரச்சனை, பிரிவினர், வயலாக்கில் கோபம், கசப்பு, எல்லாவற்றிலும் ஒரு போராட்ட நாட்கள் நம்ம வாழ்க்கையில போயிட்டு இதுல இருந்து விடுபட முடியும். என்னதுக்கு? ஆனால் பவுல் மூலமாக தேவன் சொல்லுகிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல. என்னதுக்கு? உங்கள் உறவுகளோடும் உங்கள் குடும்பத்தின் நபரோடும் போராடுவதற்காக இயேசு நம்மை அழைக்கவில்லை. யாரோடு கூட போராடுவதற்காக? வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட போராட்டம். நம்மை குறித்து தேவன் ஒரு விசேஷமான பார்வையோடு பார்க்கிறார். உலகங்களை எப்படி பார்த்தாலும் உலகத்தை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர் நம்மை பார்க்கும் போது விசேஷ விதமாக பார்க்கிறார். சகீவை அந்த ஊரெல்லாம் ஆயக்காரனை பார்த்தார்கள். அவனை அந்த ஊர் மக்கள் எல்லாம் வெறுத்தார்கள். ஆனால் அவனையோ தேவன் விசேஷமாக செய்தால் அண்ணாந்து பார்த்து, சகீவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு வீட்டில் அவன் உலகத்தின் பார்வைக்கு, அந்த எரிகோ ஊரின் பார்வைக்கு அவன் முற்றிலுமாக மாறுபட்டவனாக, வேறுபட்டவனாக, வெறுக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் வந்த இயேசு எப்படி பார்த்தார்? யாரை பார்த்தார்? எதிரில் இருக்கிற மனுஷங்களை பார்க்கவில்லை. யாரை பார்த்தார்? அண்ணாந்து இயேசு சகீவை பார்த்தார். அதுபோல் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ பார்வையில் கனம் நிறைந்த மக்கள். அதனால் நமக்கு யாரோடு கூட போராட தேவன் விருப்பம் அனுமதிக்கவில்லை. மாம்சத்தோடு எனக்கு என்ன கிடையாதுங்க. எனக்கு உறவுகளோடு கூட கசப்பு, உறவுகளோடு கூட வெறுப்பு, உறவுகளோடு கூட பலவிதமான குரோதம் கொள்வதற்காக இயேசு என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. புரிஞ்சுக்கங்க. நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கை பயணம் போட்டு கசப்போடு, விரோதத்தோடு, குரோதத்தோடு, இதனால யாருக்கு நஷ்டம்? எனக்கு தான் நஷ்டம். புரியல? எனக்கு தான் நஷ்டம். கிதியோனை விட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். கிதியோனுக்கு எங்கே போராட்டம்? பூமியிலே மீதியானோடும் அமெரிக்கரோடும் கிழக்கத்திய புத்தரோடும் கூட போராட்டம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் எங்கே போராட்டம்? வான மண்டலங்களில் உள்ள சேனைகளோடு கூட, பொல்லாத ஆவிகளோடு கூட போராட்டம். இதை ஜெயிக்க முடியாததான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஜெயிப்போம். எதை ஜெயிப்பீங்க? ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் யாரோடு கூட போராடக்கூடாது? மாம்சத்தோடு, உன் உறவுகளோடு, நீ பழகுகின்ற நண்பர்களோடு கூட நீ போராடுவ என்று சொன்னால் பிசாசு தோத்து போயிடுவீங்க. போராட்டம் எனக்கு யாரோடு கிடையாது, அந்த நபரோடு கிடையாது. அந்த நபருக்குள் கிரியை செய்கிற
அதை எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் பேசுவது போல நான் பேசினால் ஜெயிக்க முடியுமா? அவர் பேசினால் நான் சகித்தால் ஜெயிக்க முடியும். அவர் பேசினால் நான் மன்னித்தால் ஜெயிக்க முடியும். அவர் பேசினால் நான் அதை ஏற்றுக்கொண்டால் ஜெயிக்க முடியும். இல்ல பண்ண முடியாதுங்க. நான் மாம்சத்தை ஜெயிச்சிருவேன், யாரும் ஜெயிக்க முடியாது. வான மண்டலம் இருக்கிற பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க முடியாது. அதனால் நம் வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்கு வழி என்ன? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயமா இருக்கணுங்க. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயமோ கர்த்தரால் ஜெயிக்கணும். கிறிஸ்தவனாய் இருந்தால் ஜெயிக்கணும் நம்ம வாழ்க்கையில். ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர், நீங்கள் ஆராதிக்கிறவர் ஜெயித்தவர், ஜெயிச்சவர். அதுக்குதான் அழைச்சார். தேவன் அழைத்து நோக்கம் தோற்பதற்கல்ல, தலைகுனிவதற்கல்ல. அதனால் ஒரு ரகசியம், என்ன ரகசியமா? அதற்கு முன்னிருக்கிற வசனம் வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ. யாருடைய தந்திரம்? வான மண்டலத்தில் இருக்கிற பிசாசுடைய ஆவியுடைய தந்திரம். என்ன தந்திரங்க? நீ மனுஷனுடைய போராடிட்டு இருக்க, உன் உறவோட போராடி தோத்துட்டு சலிச்சுங்க, கலைச்சிடுவோம். ஆனால் ஆவிகளோடு கூட போராடும் போது கலைப்பு வராது என்பதை ஆவியானவர் தங்க ஆரம்பிப்பார். இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கின்ற போது அவர் ஆவியானவரால் வளர்ந்து கொண்டு போகப்படுவது யார் வந்ததுங்க? பிசாசு கடந்து வந்தார், ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? வசனங்களை கொண்டு ஜெயித்தார். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் மாம்சத்தோடு போராடி இருந்தா அந்த போராட்டத்தை பண்ணி முதல்ல நிறுத்து. அப்பதான் ஜெயித்த கிறிஸ்தவனா மாற முடியும். நான் ஒரு பண்டிகை கிறிஸ்தவன் அல்ல, ஒரு மத ரீதியான கிறிஸ்தவன் அல்ல. ஆவிக்குரியவன் என் தேவன் ஆவியா இருக்கிறபடினாலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் இந்த அளவு மாத்திரம் அல்ல, தொடர்ந்து காரியத்தை வாசிக்க முடியாமல் யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் முன் திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், நீ வழிபடுகிறவர், நீ ஆராதிக்கிறவர், நீ ஸ்தோத்திரிக்கிறவர் உன்னோடு இருக்கிறவர். புரிஞ்சுக்கங்க, யாரோட இருக்கிறவர் அல்ல, இங்க அமர்ந்திருக்கிற உங்களோடும் பேசுகிற என்னோடும் இருக்கிறவர் தான் தேவன். உங்களோடு இருக்கிறார் தேவன் என்பதை மறந்து போகாதீங்க. இங்கே அவர் அங்கே சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியம் சொல்கிறார் என்று வாசிங்க. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து. நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து கடந்த நாட்களிலே கிதியோனை எழுந்து என்ன செய்வாயாக? சேனைக்குள் போவாயாக என்று எழுப்பினார் அல்லவா? அது போல இங்கே யார் எழுப்புகிறார்? நீ எழுந்து. யார் எழுந்து? யோசுவா எழுந்திருக்க வேண்டும். யார் எழுந்திருக்க வேண்டும்? அன்றைக்கு யோசுவா எழுந்திருக்க வேண்டும். இன்றைக்கு யார் எழுந்திருக்க வேண்டும்? நான் எழுந்திருக்க வேண்டும். கடந்த வாரம் நான் பூதமணி சர்ச் போயிருந்தேன். செய்தியெல்லாம் முடிச்சுட்டு இருப்பார் ஒரு பிள்ளை, என்னுடைய தங்கச்சி மகன் என்னுடைய வண்டியில் வரும்போது சொல்லிச்சு, அம்மா பிராக்டிக்கலா என்ன பண்ணுவோம், இப்படிதான் இருக்கணுமா, இஸ்ரேல் யாருக்கோ சொன்னாங்க தானே நான் கேள்விப்பட்டேன், நீங்க இது உனக்கு தான் சொல்லி அழுத்தமா சொன்னீங்கல்ல, அப்ப வசனம் யாருக்குரியது? பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குரியது. இன்றைக்கு இருக்கிற உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ போகின்ற இடமெல்லாம் எப்படி இருப்பினால் உன்னோடு கூட இருக்கிறார் என்றது போல தேவன் இருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யும்படியாக எழுப்ப வேண்டும். என்ன செய்யுங்க? தேவனுக்கு என்று நீங்க எழுந்து என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பாடுவதற்காக எழுந்திருக்கணும். சகோதரர்கள் சகோதரிகள் பாடுறாங்க, முட்டி மோதி தட்டு தடுமாறி என்ன பண்றாங்க? பாடுறாங்க. சகோதரர்கள் பண்ணவோ என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்க எழுப்பணும், தேவனுக்கு எழுந்து என்று சொன்னால் உங்களோடு இருக்கிறார் தேவன். நீ எழுந்து என்ன செய்யும்படியாக நீ எழுந்து, நீயும் இந்த ஜனங்களும் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து. எதை கடக்கணும்? செங்கடலை கடந்து வந்துட்டாங்க. இனி எதை கடக்க வேண்டும்? இயற்கையினுடைய காரியங்களை கடக்க வேண்டும். நம் தேவன் நம் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய அழைத்திருக்கிறார். உலக ரீதியான காரியம் எல்லாம் பார்ப்பதை விட இயற்கைக்குரிய காரியம் எதை கடக்க வேண்டும்? யோர்தானை கடக்கணும். யாரை எதை கடக்கணுங்க? யோர்தான் என்கிற நதி
ரீதியான பிரச்சனைகள், அதுக்கு செயற்கை ரீதியான பிரச்சனைகள் என்ன பண்ணுவோம், டேலண்ட் என்ன பண்ணுவோம், ஜெயிக்க முடியும். என்னதுக்கு இயற்கை ரீதியான காரியங்களை கவர்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் கூட இருக்கணும். தேவன் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எழுந்து போகணும். என்ன பண்ணுங்க, நான் தேவனுக்காக எதையாவது செய்ய முடியாது எழுந்தால் தான் இயற்கைக்கு மேலான காரியங்களை என்னால் என் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். கடந்த பிப்ரவரியில் வந்து டெல்லி போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜனவரியில் வந்து ஹுப்ளி போயிட்டு அங்கிருந்து தார்வாடில் ஒரு ஃபேமிலி தெரியும், அந்த இடத்துக்கு போனேன். அங்கே ஒரு சகோதரி இருக்காரு, அவருடைய அக்கா வந்து டெல்லியில் இருக்காங்க. அங்கே போய் ஜாப் பண்ணும் போது நான் சொன்னேன், நான் நெக்ஸ்ட் மந்த் டெல்லி போகிறோமா, அந்த உங்களுடைய சகோதரி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கேட்டேன். குழந்தை இல்லைங்க ஃபஸ்ட்டு 5 வருஷம் ஆச்சு குழந்தை கிடையாது, 5 ஆண்டுகள் ஆனது குழந்தை இல்லாமல் கேட்டு நான் சொன்னேன், இல்லை இந்த முறை நான் சந்திக்கணும் அந்த பிள்ளையை, நான் அட்ரஸ்லாம் கொடுமான்ட்டு நான் சொன்னேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் இந்த ஆண்டில் தெய்வம் அற்புதம் செய்வார்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு என்ன, அந்த பிள்ளைங்க என்கிட்ட ஞானசனம் எடுத்திருக்காங்க. அந்த 2 அந்த தார்வாடில் இருக்கிற அந்த ஃபேமிலி 2 பேர் வந்து என்கிட்ட ஞானசனம் எடுத்தபடினாலே அவங்க என் மேலே ஒரு நல்ல ஒரு கனம் அவங்களுக்கு. சரி சொல்லிட்டாங்க. நாங்கள் பிப்ரவரி 4th நான் போயிட்டு அந்த மகளை சந்தித்தேன். தமிழ்லாம் தெரியாது, அதுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, கன்னடாவும் தெரியாது, அது தெரியாதுங்க. அதனால ஒரு நாள் அந்த வீட்டில் தங்கின அவங்களும் என்னை கடப்படுத்தி நான் ஜெபிச்சேன். அற்புதம் தேவன் செய்வார்ட்டு நான் வந்துட்டேன். நேற்று முன்தினம் வந்து அவங்களுடைய சகோதரி தார்வாடில் எனக்கு ஃபோன் பண்ணி, ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறது இல்லை கவர்மெண்ட்டில் ஃபோன் பண்ணி, எனக்கு முதல் குட் நியூஸ் ஃபாஸ்ட்டு என்னுடைய அக்கா கன்சீவாக இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகுது. அதுக்கு அது வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறவர். அதுக்கு இவையெல்லாம் தேவனுடைய கிருபைங்க. இவையெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை, முதல்ல உங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன், அவ்வளோ ஒரு சந்தோஷமா நீங்க சொன்னீங்க, என்னுடைய அக்காவை நீங்க பார்க்கணும் சொன்னீங்க, இந்த வருஷம் தேவன் அற்புதம் செய்வார்னு சொன்னீங்க. ஆனா 6 மாசம் தெரியவே இல்லை அந்த பிள்ளைக்கு. என்னதுக்கு 6 மாசம் அந்த பிள்ளை கன்சீவா இருப்பது அந்த பிள்ளைக்கு தெரியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்ய அழைத்திருக்கிறார். எப்போது எழுந்திருக்கணும். யாருக்காக எழுதணும்? எனக்காக எழுந்தது போதும், உங்களுக்காக எழுந்தது போதும், தேவனுக்காக எழுவோமே. யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்காக எழுந்துதான் ஆக வேண்டும். மாம்சத்தின் மூலமாக, சேனை மூலமாக, அந்த 300 பேர் மூலமாக கிதியோன் கிழக்கு புத்திரரையும் அபிலேக்கரையும் மீதியான என்ன பண்ணாங்க, அந்த மேற்கொண்டார். ஆனால் நம் வாழ்க்கையிலே இயற்கையை மேற்கொள்ள வேண்டும் அல்லவோ? அப்படியானால் நமக்குள் எதிர்படாதுங்க, மாம்சத்தோடும் இல்லை, இதை மேற்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது அல்லவா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எழும்ப வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கையிலே காரியங்களை செய்ய முடியும். அதே 3ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. யோசுவா. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறிவுபடித்து அதுக்கு சமீபமாய் வராதிருக்கின்றதாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியை இந்த வழியிலே போகவில்லை. ஒரு புதுமையான ஒரு மகிமையான காரியம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத, இந்த மறுபடியும் படிக்குமா அந்த கடைசி, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியை நடந்து போக, இதுக்கு முன்னே நீங்க பார்க்காத ஒரு அற்புதங்கள் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாமே ஒரு சராசரியா பார்த்தீங்க இல்லைங்களா? ஆனா உங்க வாழ்க்கையில் வந்து நீங்க பார்க்க கூடாத, யோசிக்க கூடாத, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான ஒரு விசேஷ காரியத்தை கத்தர் வைத்திருக்கிறார். அவங்களுக்கு தெரியாது, அங்க போனா அந்த ஊருடைய காரியம் தெரியாது, நபர் தெரியாது, யாரும் தெரியாது. அங்கதான் போக முடியாது. தேவன் எழுப்புகிறார். எழுப்பிடும் பொழுது யோசுவாவின் தன்மையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இடத்திலே வாசிக்கும் பொழுது உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்க. சீக்கிரம் வாசிக்க. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையை சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். 31ஆம் அதிகாரம். மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேல் எல்லோரும்
பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு இடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்துக் கொண்டு போய் இதை அவர் பலம் கொண்டு திடமனமாய் இரு சொல்லி மோசே பேசுகிறார். ஆனாலும் கூட யோசுவாவினுடைய வாழ்க்கையில வந்து அந்த முழுமை இல்லாம இருக்கிறது. அந்த திட நம்பிக்கை கிடையாது, தைரியம் என்ன கிடையாதுங்க. மோசேயிடத்திலே கர்த்தர் பேசியும் அவருக்குள்ள கிடையாது, தைரியம் கிடையாது. அதே போல யோசுவாவிடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா 5-6 வாசிங்க. நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளை யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாசியம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இல்ல 1ஆம் அதிகாரம் 5. நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு உண்டாக இருப்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டதை இவர்களுக்கு பங்கிடுவார். 7 வாசிக்கும்போது பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ புகழும் எல்லாம். இப்படியாக பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லிட்டு வராரு. ஆனா பலவீனமா தான் இருக்கான். அப்படி இருக்காம மறுமொழி ஒன்னங்கள் எனங்களே கர்த்தர் தான் பேசிக்கொண்டு வருகிறதா. யோசுவா கிட்ட இருந்த ரியாக்ஷனும் நம்ம என்ன பண்றாங்க, எவ்வளவு பேசணும் ஒரு ரியாக்ஷனே என்ன கிடையாதுங்க. ஆமையும் சொல்றது கிடையாது, அலையிலியாவும் சொல்றது கிடையாது, என்ன கிடையாதுங்க. யாருக்கும் பேசிட்டு போறாரு பாஸ், யாருக்கும் என்னோட கர்த்தர் பேசுகிறார். உங்களோட கர்த்தர் பேச விரும்புகிறார். என்ன பேச விரும்புகிறார்? 9 வாசிங்க. நான் உனக்கு கட்டளை இடவில்லையோ என்னதுங்க, எந்த வந்தாருங்க பேசிட்டு அவர் அப்புறம் கட்டளை வந்துறாங்க. கமான் என்னதுங்க, கட்டளை இடுகிறார். பலம் கொண்டு திடமனமாயிரு. நீ பலவீனமா இருக்கிற, நீ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ பலவீனன். நீ யாரோடு யுத்தம் பண்ண வேண்டும்? வான மட்டும் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் பண்ண வேண்டும். கடந்த நாட்களிலே ஒரு பெங்களூர் போயிருந்தேன். அவங்க இந்த மாசம் 4th அன்னைக்கு இங்க சென்னையில் அவங்களுடைய சகோதரி மறிச்சிட்டாங்க. இங்கே வந்திருந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நானும் போயிட்டு அந்த ஆவடியில் போயிட்டு அவங்க காரில் பிக்கப் பண்ணிட்டு டெத்து போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பெங்களூர் ரிட்டர்ன் போயிட்டாங்க. போயிட்டு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கப்பட்டுச்சு. அது பார்த்தீங்கன்னா நிறைய நகையெல்லாம் பணமெல்லாம் கொள்ளடிச்சிட்டாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உடைய சார் எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த வாரம் போகும்போது அவங்க வீட்டுக்கு போனேன். நான் அவங்களுடைய ப்ரேயர் அவங்க பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய சிங்காசனம் இருக்குது, அது மாதிரி சான்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு 4-5 பெரிய நல்ல கோடீஸ்வரர் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு 15 வருஷமா எனக்கு பழக்கம் அந்த குடும்பம். அப்படி இருக்கும். அந்த 5 சேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்களே ஒரு ஃபர்னிச்சர் அவங்களுடைய ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஹை லெவலில் இருப்பாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பின்புறம் வந்து ஒரு ஜன்னலை மாதெல்லாம் பண்ண இது மாதிரி விண்டோஸ் எல்லாம் பண்ண அவ்வளோ பாதுகாப்பு கழட்டிட்டு உள்ளே போயிருக்காங்க. அந்த ப்ரேயர் ஆள் உள்ள பாருங்க, அந்த ஜெபிக்கின்ற அந்த ஆளுக்குள்ள போயிட்டு அந்த வழியா போயிட்டு அந்த பொருளான நகை நல்லது அந்த லட்சக்கணக்கான பணங்கள் அவ்வளோ நகை பணம் எடுத்து கொண்டு பணம் எடுத்துட்டு எங்க வராங்க, அந்த ஆள் வழியா வந்து என்ன பண்றாங்க, அவங்க நடந்து போறாங்க. வேற வந்து ஜெபிக்கின்ற அந்த வழியா தான் வந்துட்டு அந்த வழியா தான் பணம் அடிச்சுட்டு போறாங்க. அப்போ சொல்ல பாஸ்டர், எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர், இந்த இடத்துல வந்து நாங்க வந்து ஜெபிக்கிற இடமாச்சு, இங்க எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வந்து இருக்கிறாங்க, பாதிநகர் வந்திருக்கிறாரு, எவ்வளவு பேர் இடத்துல தங்கி இருக்கிறாங்க பாஸ்டர், இந்த இடத்துல இவ்வளவு ஒரு மகிமையான காரியம் இருந்த போதிலும் கூட எதற்கு இந்த பிரச்சனை வந்தது? யாரோட போராட்டம்? மாணவர்களுக்கு மாம்சத்தோடு ஒரு சில பிரச்சனைகள் இருப்பதினாலேச்சுங்க தேவ பிரசனம் இழக்க ஆரம்பித்து விட்டார்கள். இழந்தது எந்த வழியா போறாங்க? அந்த ஜெபிக்கிற வழியாவே போறாங்க. அப்படின்னா திருட பண்ணாங்க, ஜெபிக்கிற வழியாக போய் என்ன பண்ணாங்க, அது எல்லாம் பண்ணாங்க, எல்லா பொருட்கள் என்ன பண்ணாங்க, பணத்தையும் அந்த நகை என்ன பண்ண பழச்சிட்டு கலந்து போயிட்டாங்க. இன்னும் தேடிட்டு இருக்கிறாங்க, போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு, ஜபம்லாம் பண்ணிட்டு இருக்கு, நிறைய அவங்க பாஸ்கிட்ட ஜபம் பண்றவங்க அவங்க எல்லாருமே வந்து ஊழியர்களை கனப்படுத்துகிற குடும்பம். இங்க சென்னையில இருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் போனாலும் அங்க பாந்தையோட சர்ச் மெம்பர்ஸ் அங்க போற ஒவ்வொரு நபரும் பார்த்து அந்த வீட்டுல போயிட்டு டின்னர் லஞ்ச்ல போனவங்க அப்படி போவாங்க. அந்த குடும்பத்திலே கர்த்தரை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார், என்னை கனப்படுத்துகிற ஒரு குடும்பம் அது. பாருங்க, அந்த பிரசனம் எழுந்து போகின்ற போது ஊழியர் யார் வருவதற்கு, பிசாசு வருவதற்கு
அவங்களுக்கு அது ஒரு பெருசா தோணல் இருந்தது. அவங்க ஏறக்குறைய ஒரு 4-5 கார் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப வேல்யூவான ஒரு பர்சன் அவங்களுக்கு அந்த பொருள் போனது தோணல. ஆனா எந்த வழியாக போச்சது? ஜெபிக்கிற அந்த வழியா போச்சுன்னு ஒரு பாரம் அவங்களுக்கெல்லாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்காக எழுப்பினால் தான் தீர்க்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நீங்கள் அறியாத எட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிசயங்களை காணப்படும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களால் அனைவரை மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு இல்லாமல் என்ன பண்றாங்க? மாம்சத்தில் யோசிக்கிறார். அதுக்கு திடமனமாய் இருந்து சொல்கிறார், மன திடமாகல. காரணம் என்னவென்று சொன்னால் யோசுவா 1 அதிகாரம் 1 வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே எடுத்த பின்பு கர்த்தர் மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான யோசுவாவை நோக்கினதுங்க. யாரை நோக்கி? நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி. யார் மரித்து விட்டது? யோசுவா ஒரு பாதையில் செல்ல போகிறார், ஜனங்கள் நடத்த போகிறார். அதுபோல நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பான நபர். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்புள்ளவர்கள். உங்கள் கணவனுக்கு நீங்கள் பொறுப்புள்ளவர்கள். உங்கள் மனைவிக்கு நீங்கள் பொறுப்புள்ளவர்கள். பொறுப்பான ஒரு காரியத்தை யாரிடத்தில் கொடுக்கிறார் கர்த்தர்? யோசுவாவிடத்தில் கொடுக்கிறார். மோசே மரித்து விட்டார். இவருக்கு ஒரு கலக்கம். எப்படி நடத்த முடியும், எப்படி காரியங்களை செய்ய முடியும் என்று ஒரு திடமற்ற ஒரு மனதோடு இருக்கிறார். மாம்சத்தில் யோசிக்கிறார். அப்பதான் தேவன் அப்படிங்கிறார், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனசன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? கூட தான் இருப்பேன், உன் கூட தான் இருக்கிறேன் நானு. நீ மாம்சத்தை யோசிப்பதினாலே நான் எங்கோ இருப்பது போல் யோசிக்கிறாயே. மோசை இருந்தால் சந்தோஷமா வந்த, இப்ப மோசை இல்லையே, நான் இருக்கிறேன். யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். எங்கே? மோசையை பார்த்து கொண்டிருக்கிறார். மோசை மரித்து விட்டார். ஆனால் தேவன கூட இருப்பதை அறியாமல் திடனற்றவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள் வரும்போது திடனற்று போகிறோம். கடைசி பண்றது கமாண்ட், கட்டளை. பிரதமர், நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் ஒரு கட்டளை, ஒரு கமாண்ட் பண்ணிட்டாங்க, அதை செஞ்சுதான் ஆகணும். அதை மாத்த பண்ண முடியும். ஒரு நபர் பண்ண முடியும். அந்த நோட்டை பழசு என்ன பண்ண முடியும்? புதுசா மாத்திரம் மாறிடணும். அது கமாண்ட், அது கட்டளை. அது போல தேவன் இன்னைக்கு கட்டளை இடுகிறார். பலம் கொண்டு திடமனமாயிர. நீ எழுந்து நிமிர்ந்திருக்க வேண்டிய மனிதன் அல்லவா? நீ எழுந்து நிமிர்ந்திருக்க வேண்டிய குடும்பம் அல்லவா? திகழ்ந்து போகிறோமே. காரணம் மாம்சம். எதுங்க? என் மாம்சத்தின் பிரகாரமாக வாழும் பொழுது, என் மாம்சம் சொல்வதை நான் செய்கின்ற போது பிரச்சனை தான். இன்னொரு குடும்பத்துக்கு போனேன். அவங்களுக்கு ஒரு சொத்துக்காக ஒரு 15 வருஷமா போராடி இருக்கிறாங்க. பல கோடிகள் அந்த சொத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறது. 2 சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு எல்லாம் அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, நாங்க எங்க பாஸ்டர் கூட சொல்ல மாட்டோம், உங்ககிட்ட எல்லா ஃபேமிலி காரியங்களை நாங்க சொல்லுவோம் நாங்கன்ட்டு. அவ்வளவு ஒரு நெருக்கமான குடும்பங்கள். அந்த ஒரு சகோதரி பார்த்தா இன்னொரு சகோதரிய மகனை ஒரு இதுவா சொல்லுது. அவனுக்குள்ள அந்த ஆவிக்குது இந்த ஆவிக்குது மாறி மாறி பேசிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? கூப்பிட்டு வச்சுட்டு அங்க ஒரு 2 hour அங்க பேசி முடிச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்களா, அப்புறமா வந்தாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் உட்கார்ந்து அப்படியே அவங்க கண்கால் அப்படியே பேசிட்டு வராங்க. என்னோ பேசுறாங்க. இவங்க அவங்கள பத்தி பேசுறாங்க. எனக்கு என்ன பண்ண முடியல, பயக்கிறாங்க. என்ன பண்ணுது? ஆனா அவங்க சொல்றாங்க, என்னுடைய அம்மா ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையான ஜெபம். அம்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க போட்டுட்டு வர ட்ரெஸ் கூட சொல்லுவாங்க. அதுக்கு போட்டுட்டு வர ட்ரெஸ் கூட சொல்லுவாங்க. அங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளிப்பாடு இருந்தது. எங்க குடும்பம் குஷ்டரோகியை கூட எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, தொட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, சுகமாக்கி இருக்கிறாங்க. அந்த நாட்களில் என்னுடைய குடும்பத்தில் அப்பேற்பட்ட ஒரு ஊழியம் தான் இருந்தது. இன்னைக்கு அந்த ஊழியம் இல்ல. காரணம் என்ன? மாம்ச ரீதியான பிரச்சனைகள். சொந்த சகோதரி பிறந்த அவங்கள பத்தி போட்டு எனக்கு இங்கேயோ சொல்ல முடியாது, அங்கேயோ சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்களா, நான் ஒன்னும் சொல்றது. இங்க கேட்கறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஒன்னும் சொல்றது. எனக்கு எதுக்கு ரொம்ப கேட்கறாங்க. சொன்னாங்க பேர்லாம் நான் சொல்லக்கூடாது இல்ல. அவங்க என்ன சொன்னாங்களா, போன் பண்ணி கேட்கறாங்க, என்ன பண்றாங்க, எனக்கு
சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களை பத்தியும் சொல்ல முடியாது. போராட்டம். அன்றைக்கு என்னுடைய தாய் இருந்தாங்க, இன்னைக்கு ஜெயிப்பதற்கு யாரும் இல்லைங்க பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் கடைசியா சொல்லிட்டேன், ஜெபம் பண்றேன். இதுக்கு முக்கியமான யாருன்னா நீங்க தாங்க பிரச்சனை தீர்க்கணும். யாருக்கு? அவருடைய மூத்த சகோதரர் ரொம்ப சிறப்பான தேவ மனுஷன். யாருக்கு? ரொம்ப தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அநேக நல்ல காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நல்ல படிச்சவங்க, அவங்கள 20 வருஷம் பாக்குறீங்க, ஒரு மாசம் அங்க தங்குவேன், அவங்களோட பழகுவேன். அவங்களுக்குள்ள இருக்க நல்ல செயலெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதை நானும் முயற்சி பண்ண செய்ய ஆரம்பிக்கும். அப்படிதான் வெளியே போய் தான் அநேக தேவ ஜனங்களை பார்த்து அவங்களுடைய பழக்கம் என்ன, அவங்க எப்படி பழகுறாங்க, இதெல்லாம் நான் பண்ண அதிகமாக பார்த்து அவங்க மூலமா அவங்கள போல மாறணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. ஒரு நல்ல ஒரு தன்மைகள் வந்து விட்டது. அதனால 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்த ஒரு பாடலுக்கு போன் பண்றாங்க. என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொன்னாங்க. அவங்க போன ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபிச்சு. இவங்க கேட்டாங்க, நான் போனதெல்லாம் சாப்பிட்டங்களா அல்லது ஜெபம் பண்ணி தூக்கி என்ன பண்ண? இப்படி பிரச்சனைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வேதனைகள் பிரச்சனைகள் உலகத்துக்குள்ளாக குடும்பத்துக்குள்ள வந்துட்டு இருக்குது. வெளியே வர முடியல. அவங்க சொல்றாங்க, எனக்கு பாஸ்டர் எனக்கு வந்து 70 வயசாகுது, எனக்கு என்னால இப்போ வந்து நிம்மதியா இருக்க முடியல. நான் அப்படி நிம்மதியா இருந்தேன், கொஞ்ச நாளா ஒரு 2-3 மாசம் எனக்கு நிம்மதியே இல்லைங்க பாஸ்டர். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். 2 பிள்ளைங்க நல்லா ஒர்க் பண்றாங்க. நானும் வந்து எனக்குரிய ஒரு 40 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளவு ஒரு இதுவா இருக்கேன். எனக்கு நிம்மதி இல்லை. அப்படி அழுகுறாங்க. இங்க அழுகுறாங்க, அங்க அழுகுறாங்க, இங்க முறைக்கிறாங்க, அங்க முறைக்கிறாங்க. திடம் அற்று போய்விட்டதற்கு திடம் இல்லை. காரணம் என்ன? மாம்சத்தோடும் குடும்பத்துல பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியல அவங்களால. அதனால்தான் நீங்க ஒரு மாம்ச ரீதியா பண்ணுங்க. மோசை மறிச்சிட்டாரு. நாங்க ஜனங்களை எப்படி கொண்டு போக முடியும்? மோசை இருக்கும் போது ஜனங்களை பண்ணுங்க ஆடாத ஆட்டமா அவரை போட்டு என்ன பண்ணாங்க, மெரிச்சு என்ன பண்ணாங்க, முறுமுறுத்து என்னென்னவோ சொன்னாங்க இல்லைங்களா? மேல போயிட்டு கீழே வந்து என்ன பண்ணாங்க, கண்டுபிட்டி உருவாக்கிட்டாங்க இல்லைங்களா? அவ்வளவு வேதனைகள் ஊடாக மோசையோடு இருந்தபடினாலே யோசுவாவுக்கு ஒரு பயம், எப்படி குடும்பத்தை நடத்த முடியும், நம்ம கூட குடும்பத்தை எப்படி நடத்த முடியும் பயம் உள்ளதுங்க. எப்படி சமாளிக்கிறது? பலம் கொண்டு கட்டளையா சொல்றார், நான் கூட இருக்கிறேன், எதுக்கு கலங்குற நீ? நீ வருகின்ற காலங்களில எழுந்து நிமிர்ந்து சொல்லுங்க. நிக்கதான் அழைச்சிருக்கிறாங்க. எழுந்தாதான் எழும்பணும். பிரச்சனைகள் மத்தியில இருந்துகிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, அதையே சொல்லிக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியுதுங்க? தூசியை உதறி என்ன பண்ணணும், நம்ம எழுந்துக்கணும். யோர்தானை கடக்கணுமே. யோர்தான் உலக பார்வையிலே பார்க்கின்ற போது அது ஒரு அற்பமாய் கூட தோன்றுகிறது. ஆனால் அதிலே மகிமை இருப்பதை பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்பனாவும் பற்பாரும் நல்ல தள்ளவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி பாருங்க. யோர்தானில வந்து என்ன பண்றாங்க? எலிசா சொல்றாரு, நாகமானம் வந்து 7 முறை என்ன பண்ணி 7 முறை அந்த நதி படிக்குமோ அது நாகமான் கடும் கோபம் கொண்டு அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி, இப்போ யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாக. யோர்தான் வந்து ஒரு மகிமையான ஒரு காரியம் இருக்கிறது உலகத்துக்கு இருக்கு. அந்த நாகமானுக்கு இதை விட இது பெட்டரா இருக்குதுங்க. தமஸ்குவின் நதியாகிய ஆப்னாவும் பர்பாருமா அப்படிங்களா? அப்போ அந்த யோர்தான் அவருக்கு வேல்யூவே இல்லை. எதுங்க வேல்யூவே? ஆனா எங்க வராங்க? யோர்தானுக்கு வர போறாங்க. எங்க வர போறாங்க? யோசுவாவுக்கு வந்தவங்க என்ன பண்ண போறாங்க? யோர்தான் வர போறாங்க. யோர்தானை தாண்டி தான் போகணும். ஆனால் உலகத்தின் பார்வைக்கு அந்த நதி எப்படி இருக்கிறது? நாகமானுக்கு அற்பமா இருக்கிறது. ஆனால் அங்குதான் அதிசயம். யோர்தானை தாண்டினால் தான் அதிசயம். உங்களுக்கு எதை தாண்ட நீங்க தயங்கிட்டு பயந்துகிட்டு குழம்பிக்கிட்டு திகச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாதுங்க. அற்புதத்தை நீங்க பார்க்க சொல்லி பார்க்க என்ன பண்ணுங்க. எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் கூட என்னதுங்க, பழைய மச்சான்
அது மாதிரி இருந்துங்க. நம்ம வாழ்க்கை இருக்கு பழைய குடி கேட்டு அப்படிதான் போயிட்டு இருக்கோம். வாழ்க்கை எவ்வளவு சந்தித்து கேட்கிறோம். எனக்கே சொல்லுவாரு, என்ன நானே சொல்ல பாருங்க, எவ்வளவு பேசுறேன், எல்லாருக்கும் பேசுறேன், நீங்க எப்படி ஆயிடுறீங்க, எங்களுக்கு எல்லாரும் பேசுற வாய்க்கழிந்தாங்க, வாய்க்கழிய பேசுறீங்க. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிற தேவனாக இருக்கிறோம். என் கூடவே இரும். ஓவேசுதான் யோசிச்சு பாருங்க. அவன் சொல்ற, நீங்க பார்க்க கூடாததான் பார்க்க போறீங்க, நீங்க கண்டிராத மகிமையை பார்க்க போறீங்க. யோர்தான் வெள்ளம் பிரவாய்த்து ஓடுகிறதா இருக்கிறது. ஆனால் நாகமானுக்கு யோர்தான் எப்படி இருக்கிறது? அற்பமா இருக்கிறது. அதை விட அவன் தேசத்தில் இருக்கிற நதிகள் அழகாக அருமையா இருக்கிறது. ஆனால் அற்புதம் என்றுதான் யோர்தான். இதுதான் நீங்கள் காணப்போவது. யோர்தானிலே கடந்து வருகின்ற போது அற்புதம் தான். யோர்தானுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திகைத்தோ பதைத்தோ குழம்பியோ நடுங்கி இருந்தால் எங்க வர முடியாது? யோர்தான் கிட்ட வர முடியாது. எங்க வர முடியாதுங்க? வாழ்க்கை பயணத்திலே மேக தூணாய் வருகிறவராய் இருக்கிறார் அல்லவா, கூட இருக்கிறாரே. என்னதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், பலம் கொண்டு இல்ல இல்ல இல்ல, பலவீனமா தான் இருக்கிறார். இன்றைக்கு நாம் கூட இருக்கிறோங்க, சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? பலவீனமா தான் இருக்கிறோம். மாம்சம் எதுவா இருக்கிறது? பலவீனமா தான் இருக்கிறோம். இன்னும் ஒரு முழுமை நமக்குள்ள ஒரு முழுமை வரவில்லை, முதுமை வரவில்லை. மற்றதெல்லாம் முதுமை வருது. என்ன வருதுங்க? மற்றதெல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்றாருங்களா? ஃபேஷன் எல்லாத்திலும் முதுமை வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் எப்படி இருக்குங்க? பால் உண்கிற குழந்தை மாதிரி தான் இருக்கு. ஆனா பேச்சு யோசிச்சு பாருங்க. இந்த பூனையும் சொல்லுங்க, யோசுவா கலங்குகிறான், கட்டளையிட்டு விட்டான். இன்றைக்கு நமக்கும் ஒரு கட்டளை. என்ன கட்டளை? பலம் கொண்டு திடமனமாயிரு, நான் கூட இருக்கிறேன். உன் யுத்தம் யாரோட அல்ல, மாம்சத்தோடும் இல்ல. குடும்பத்தில் நீங்க மாம்சத்தோடு நீங்கள் போராட போராட தோத்துக்கிட்டா இருக்கிறீங்க. ஆமா, நானும் அப்படிதான் இருப்பேன், தோத்துக்கிறேன். நான் இதுவரைக்கும் பெருமைக்கல்ல, மாம்சத்தோடு போராட தயங்குவேன். நான் கத்தரிக்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன். என்னை யாரும் திட்டம் வந்த கால கூட விழுந்திருப்பேன், விழுந்திருக்கிறேன். என்னை விட சிறுவன் கால என்ன பண்ணுகிறேன்? ஐயா மனுஷன் கிடக்கு, நான் ஜெயிக்கிறேன். எதை ஜெயிக்கணும்? நான் காலை வாரி விட மாட்டேன், காலில் விழுந்திருப்பேன். விழுந்தாதான் ஜெயிக்க முடியும். பாத்தியா, அவர் காலை வாரின பத்தியா, அவங்க மூக்க வருஷம் பத்தியா, நோஸ்கர் பண்ண பத்தியா, இதெல்லாம் ஒரு பெருமை எனக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் யாரை ஜெயிக்கணும்? மேல இருக்கிற வானவன் இருக்கிற பொல்லாதாவியை ஜெயிப்பதற்காக தான் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். யோசுவா நதியை கடந்து வருகிறார். அந்த நதி சாதாரணமான நதி அல்ல, நாகமானை சுகமாக்கின நதி அது. நாகமானை சுகமாக்கின நதி அது. அதோடு மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் மத்தேயு 3:14 வாசிங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, என் இடத்தில் வரலாமா என்றார். படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடக்கொடு, இப்படி 3:14 கடைசி வசனம் வாசி. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இயேசு கரையேறின பிற்பாடு, இயேசு கரை இயேசு ஞானஸ்நானம் பெற்று எங்க ஞானஸ்நானம் பெற்றாருங்க? யோர்தான்ல பெற்றார். எங்க பெற்றாருங்க? யோர்தான் நதியில் யார் வந்தது? இயேசு கிறிஸ்து உலகத்தில் உண்டாக்கினவர் யோர்தானிலே ஞானஸ்நானம். அப்போ இந்த நதி எவ்வளவு விசேஷமானது! அந்த நதியை தாண்டி தான் போனதான் விசேஷம். ஆமென் சொல்லுங்க. நதியை தாண்டணும். நதியை தாண்டணும் என்ன பண்ணாலும் எழுப்பணும். இரண்டாவது என்ன பண்ணுங்க? என் திகைப்பு, என் கலக்கம், என்னுடைய பயம், அச்சம், மாம்சமான எல்லாவற்றையும் மேற்கொண்டாதான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும், யோர்தானை பார்க்க முடியும். அங்கதான் எனக்கு கண்டிராத மகிமையான காரியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால்
மாம்ச ரீதியான பயத்தை விட்டு விலகுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பயந்த காரியம் ஏதாவது நடந்ததுங்களா? யோபு சொன்ன பயந்த காரியம் எனக்கு உலக ஜமாலா பண்ணிருக்கீங்க. சுகம் கிடைச்சதா இல்லைங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்க, ஆரோக்கியம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நமக்குள்ள இருக்குங்க பயமும் கலக்கமும் தீயும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிறது. அந்த அனுபவத்திலிருந்து தேவன் கொண்டு வருகிறதா? வாசிக்க போய் யோசுவா 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4 வாசிட்டீங்களா? உங்களுக்கும் அதற்கும் இடையில 2000 முழ தூரமான இடம். 5 வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். முதல் வசனம் வாசி. அதிகாலையிலே யோசுவா எழுந்திருந்து பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கித்திமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே கடந்து போக பண்ணுவாங்க. நீங்க அவசரப்படாம பிரச்சனைகள் பண்ணுங்க, அமைதெல்லாம் தீர்த்துங்க. ஆமென் சொல்லுங்க. போகணும் குடிச்சு ஓட்டாங்களா? என்ன பண்ணுவாங்க? அங்க என்ன பண்றாங்க? ராத்தாங்கிறாங்க. 3 நாட்களுக்கு பிற்பாடு பண்ணவங்க பரிசுத்தம் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு என்ன செய்யணும்? நம்மளுக்கு நான் ஒரு அற்புதத்தை அதை படிக்கப்போ 5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை அற்புதம். என்ன அற்புதங்க? நீங்க கண்டிராத அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிறார். எப்போது செய்ய போகிறார்? ஒன்று எழும்பும் பொழுது, இரண்டாவது காத்திருக்கும் போது, மூன்றாவது பரிசுத்தம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவார்? நம்மை அவர் எதிர்பார்க்கிற ஒரு சுத்தம் நமக்குள் வரணும். ஆமென் சொல்லுங்க. அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை அதை செய்யப்படியே வர வேண்டும். அதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிசுத்தம் எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26 வாசிக்கமா? அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதினை முதலானவைகளில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையும். பாருங்க, எதனால பரிசுத்தமாக்கப்படும்? தண்ணீர் திருமுழுக்கினால். அதுக்கு நம்ம ஞானஸ்நானம் இல்ல, அதுல என்ன பண்ண பரிசுத்தமாகிறோம்? முதல்ல படிக்கிறது நாம் அதை திருவசனத்தை கொண்டு எதை கொடுங்க? இந்த வசனத்தை கொண்டுதான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். அதுக்கு என்னை நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நீதிமான் ஒருவனும் இல்லை. பரிசுத்த யாருங்க? தேவன் ஒருவர் தான். அப்போ அந்த பரிசுத்தத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம்? அற்புதம். எங்க போக போறாங்க? யோர்தான் போக போறாங்க. எழுந்துட்டாங்க, அமிதராகிட்டாங்க, பரிசுத்தப்படுத்துகின்ற போது, அப்போ இன்றைக்கு எப்படி பரிசுத்தம் நமக்கு? திருவசனத்தை கொண்டுதான் பரிசுத்தப்படும். அப்போ வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வசனத்தை. இந்த வருஷம் எவ்வளவு சாப்டர் முடிச்சிருக்கீங்க? சாப்டர் க்ளோஸா? சொல்லுங்க. படிக்கிறோமா? வசனம் தான் என்னை மாற்று. வசனம் தான் என்னை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட விடாது. அவங்கிட்ட கொடுத்துருங்க. உன்னை தொடுகிறவன் நான் தொட வேண்டாம். நான் ஜெபிச்சா போதுங்க. உன் சத்துக்களை சிநேகிங்க. வசனம் படிக்குமா? அது அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதிரை முதலானவைகளில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். எதற்கு ஒப்புக் கொடுத்தார்? என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக. எங்கே பரிசுத்தப்படுத்துவோம்? ஒன்று வசனத்தின் மூலமாய், இரண்டாவது திருமுழுக்கின் மூலமாய், மூன்றாவது சபையின் மூலமாக. ஆமென் சொல்லுங்க. இந்த 3 அனுபவங்கள் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். எழுப்பணும். எதுக்கு எழுப்பணுங்க? வசனத்தை வாசிக்கும்படியாக எழுப்ப வேண்டும். ஞானஸ்நானம் பெறுவதை நினைத்து எழுப்ப வேண்டும். மூன்றாவது சபையின் காரியங்களுக்காக சொல்லுங்க. அப்பதான் கரை திரையற்ற
கரை திரையற்ற முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒன்று, நான் பண்ணுங்க ஞானஸ்தானத்துல பண்ணுங்க, நான் உள்ள வந்துட்டேன். இரண்டாவது பண்ணுங்க வசனத்துக்குள்ள போறேன். மூன்றாவது எங்க இருக்கு? நானு சபையில இருக்கு. எப்படி இருக்கு? நானு அந்த கர்த்தனை செய்யற கரை திரையற்றவனாக மாற்றும்படியாக உருவாக்கிட்டு வர நான் எழும்ப அவை இருக்கிற மாதிரி இருக்கிற என்ன பண்ண முடியாது? அந்த கரையில தான் இருப்பேன், திரையில தான் இருப்பேன். எங்க இருப்பேன்? எங்க இருப்பேன்? கரையும் இருக்கும், திரையும் இருக்கும். நான் எழுந்தாதான் நான் பயத்தை விட்டு எழும்பணும், குழப்பத்தை விட்டு எழும்பணும், மாம்ச ரீதியான வைராக்கியத்தை விட்டு எழும்பணும். இந்த அனுபவம் வரும்போதுதான் கரை திரையற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தான் அவர் வந்தார். எதுக்கு வந்தாருங்க? ஒரு 40 நாட்கள், இந்த நாட்கள்ல வந்து நான் தபசம் இருப்பதற்காக தேவன் அதுக்கெல்லாம் வரல. எதுக்கு வந்தார் அவரு? அந்த நோக்கம் என்ன? மறுபடியும் நிதானமா படிக்கணும் ப்ளீஸ். கரை திரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நான் 40 நாட்கள் உபவாசம் இருப்பதற்கு அல்ல, நான் கரை திரையற்றவனாய் மாறுவதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்த கரை திரையற்றவனாய் மாறுவதற்கான வழியையும் அங்கே சுட்டி காண்பித்தார். ஒன்று திருவசனம், இரண்டாவது ஞானஸ்தானம், மூன்றாவது சபை. இந்த 3 அனுபவத்தின் ஊடாக தான் யோர்தானை கடந்தால் தான் எரிகோ போக முடியும். எரிகோவை கடந்தால் தான் எங்க போக முடியுங்க? கானானுக்கு போக முடியும். புரியுதுங்களா? என்ன புரிஞ்சது? என்னவோ புரிஞ்சது. என்னையும் உங்களையும் கரை திரையற்றவர்களாய் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு இல்லாத கிருபைகள் இன்றைக்கு உண்டு. அந்த நோக்கமே என்னை கரை திரையற்றவர்களாய் மாற்றதான் வந்தார். எனக்குள்ள எவ்வளவு கரை இருக்கிறது? தாவீது சொல்கிறான், துர்க்குணத்தில் உருவானே என் தாய் என்னை பாவத்தில் துர்க்குணம் இருக்குங்க. இந்த துர்க்குணம் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் என்னை நானே மாற்றிக்கொள்ள முடியாது. உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியாது. இதுதான் மாற்றம். திருவசனமும் ஞானஸ்தானமும் சபை கொடுதல் தான் ஒரு மனுஷனை மாற்றும். அப்ப என்ன பண்ணணும்? எழும்பணும். சொல்லுங்க, சுத்தி கித்தி வந்துட்டீங்களா? அவன் இங்கதான் வரல. எழும்புறவர்கள் அந்த நான் வார்த்தை. நீங்க எழுந்து நிமிர்ந்து இருக்கிறது நான் பார்க்கணும் தான் ஆசை. அவன் சொல்லுங்க, உங்க குடும்பம் செழிக்கிறது தான் ஆசை. வேற ஏதாவது ஆசை இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிள்ளை அந்த அன்னைக்கு ஒரு வீட்டில் டின்னர் சாப்பிட்டு ஃபோன் வருது. சொல்லி ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமான நியூஸுக்கு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு நம்ம போனோம், ஜெபிச்சோம், கர்த்தர் அற்புதத்தை எங்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்த அந்த பிள்ளைகள் தமிழ் தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் மூலமாக எவ்வளவோ அற்புதங்கள் எனக்கு செய்திருக்கிறார். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எங்க பார்த்தீங்கன்னா அந்த காவிரி நதியுடைய ஆரம்பம் இருக்கிறீங்களா, அங்க போயிட்டு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கு வந்து அப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் நடத்த வந்தவர். கடைசி வசனம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிற யாவரும் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்கிறவரும் செய்யப்படுங்க. பரிசுத்தம் செய்கிறவர் யார் தான்? இயேசுதான் பரிசுத்தம் செய்ய முடியும். நம்ம என்ன பண்ண முடியுது? சரீர அழுக்க என்ன பண்ண முடியுங்க? சோப் போட்டு கழுவிடலாம். இல்லைங்களா? உள்ள இருக்கிற அழுக்க சொல்லுங்க, கழுவ முடியுமா? அது யாருதான் கழுவ முடியும்? தேவன் தான். அதனால் சொல்லுகிறோம், எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் வெட்கப்படல. உங்களை பார்த்து என்ன பண்ணவரு வெட்கப்படல. மத்தவங்க என்ன பண்ணுங்க? வெட்கமா இருக்கு. இந்த பிள்ளைய பத்தி வெட்கமா இருக்கு. சொன்னாங்க இல்லைங்களா? சொல்லாம இல்லைங்களா? தர்தலியா சொல்றமா இல்லைங்களா?
ஆனா இயேசு என்ன தருதல் சொல்ல என்ன பண்றாங்க? வெட்கப்படல. மகனே பலம் கொண்டு திடமனமாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம். எவ்வளவு ஆசையான வார்த்தை பார்த்தீங்களா? இதுக்காக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யோர்தானை விட்டுருக்கு, அதை விட்டுருக்கு, மாம்சத்தை விட்டுருக்கு, இதெல்லாம் விட்டுருக்கு. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர்தான் பரிசுத்தம் உள்ளவரும். யாரு? அவரால் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய ரெண்டு யார் தான்? எல்லாம் யார் தான்? இயேசு தான். யார் தான்? இவ்வளவு ஈஸியானதுங்க. பழத்தை கொடுக்கலங்க. பழத்தை நம்ம தோலை உரிச்சு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருங்க? எப்படி கொடுக்கிறாருங்க? பழத்தை என்ன பண்ணுமோ அவர் எப்படி கொடுக்கிறாருங்க? இந்த லெவலுக்கு இருந்து கூட அது முழுங்கிறது கஷ்டமா இருக்கு. அது கஷ்டமா இருக்கு இல்ல. இன்னைக்கு முழுங்குவோம். எதை முழுங்குவோம்? வசனத்தை. கரெக்டா சொல்லுங்க. வாழைப்பழம் சொல்லாம எதை முழுங்குவீங்க? முழுங்குங்க. மாம்சத்தோட என்ன கிடையாது. குடும்பத்துல சந்தோஷமா இருக்கு. விட்டு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. விட்டு கொடுங்க. தாழ்ந்து போங்க. சந்தோஷமா இருங்க. சமாதானமா இருங்க. ஏன்னா கூட யார் இருக்கிறது? அவர் தான் பரிசுத்தப்படுத்துவார். அவர் தான் மாற்றுவார். உங்களால மாற்ற முடியாது, என்னால மாற்ற முடியாது. யார் தான்? அவரால் தான் முடியும். அருமையான ஒரு வார்த்தை அது. எப்படி? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவதற்கு யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய 10 வாசியம் முடிச்சுக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளையும் மகிமையை கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிற அவருக்கு ஏற்றதாய் பாருங்க எவ்வளவு ஸ்டேஜ்ல நடந்துருக்கு. இதெல்லாம் நம்ம ஆழமா சிந்திக்காம வேலோட்டமா பண்டிகை பண்டிகை பண்டிகைன்னு போயிட்டு விடாதுங்க. ஆனா அந்த முஸ்லீமுடைய இது நீங்க ஆரம்பிச்சீங்களா? ஒரு ஆக்டர் என்ன பண்ணாரு? தூக்கி போட்டு உட்காந்துட்டார். யாருக்கு? அவரு கிறிஸ்துவர். கிறிஸ்டியன் என்ன பண்ணாரு? எதுக்காக? ஓட்டுக்காக என்ன பண்ணாரு? சரியான ஆக்டிங் தெரியுங்களா? இல்லாத ஒரு ஆக்டிங் என்ன பண்ணாரு? அவர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்க. இப்ப பாருங்க இந்த வாட்டி அவங்களும் நோம்பு நம்மளும் சுத்தீங்களா? உள்ள ரகசியம் எப்படி இருக்குங்களா? வெட்கப்படவே மாட்டார். பண்ண மாட்டாருங்க. எவ்வளவு அழகாக அருமையாய் கத்தர் கொடுத்திருக்கிறார் வார்த்தைகளை. அதனால அதுக்கெல்லாம் நீங்க போகாதீங்க. இதுக்குள்ள வாங்க. நான் சுத்தமாவதற்கு எதுக்கு சுத்தமாவதற்கு? திருவாசனம் ஞானஸ்தானத்துடைய அந்த எண்ணம் எப்போது இருக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்துட்டே இல்லை, அந்த எண்ணம் இருக்கணும். யாருன்னா ஞானஸ்தானம் பெற்றவன் என்கிற ஞானஸ்தானம் எடுத்துனா பிரயோஜனம். நான் 20 வருஷம் ஆச்சு, என்ன பிரயோஜனம்? நான் 10 வருஷம் ஆச்சு, என்ன பிரயோஜனம்? நாங்க எடுத்தீங்க, என்ன பிரயோஜனம்? என்னை சகோதரன் சகோதரிக்கு வெட்கப்படாத ஒரு தேவன் இருக்கிறாரே, என்ன அவர் பரிசுத்தப்படுத்துவார்? எப்போது நான் எழுந்தாதான். நான் எழுந்தாதான் முடியும். நான் எழுப்பாம என்ன பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் மாத்தும் மாத்தும் மாத்தும். என் வாய் மாறினாதான் சொல்ல மாட்டேன். என் கோபம் திருநாதான், என் கசப்பு மாறினாதான், நான் மாறினாதான். அதுக்கு இந்த தன்மைலாம் மாறும்போது விட்டு கொடுக்கின்ற போது அவன் பயந்தான். யோசுவா பயந்தான், கலங்கினான், கொடுமினான். ஆனா என்ன பண்ணாருங்க? அவன் மூலமாக தான் தேசங்களை பங்கிடும்படியாக கர்த்தர் பயன்படுத்தினார். விட்டார் அவரை ஆர்டர் கொடுத்துருங்க. கமாண்ட் கட்டளை இட்டுட்டார். எழுந்துரு, கூட இருக்கிற எழுந்து போ. கூட இருக்கிற உடைய லேவியனுடைய கால் பட்டவுடனே யோர்தான் அவ்வளவுதான் தரையில போறாங்க. அவங்க போற சீசன் பாத்தீங்கன்னா வெள்ள பிரவாய்த்து போடுகிற காலம். அதுக்கு நீங்க எந்த காலத்தையும் பார்க்காதீங்க, எந்த நேரத்தையும் பார்க்காதீங்க. அதுக்கு ராவுகாலம் எல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் இருக்கிறார். எதையும் யோசிக்காதீங்க. ஐயோ அமாவாசை வருது, ஒரு சிஸ்டம் அமாவாசை வருது போன் தான், அப்பதான் எனக்கு தெரியும் அன்னைக்கு அமாவாசைன்னு தெரியும். அதுக்கு தம்பி அதில் விட பெரியும் எலுமிச்சம்பழம் தம்பி வீட்டுக்கிட்ட வாசனை உருண்டு உருண்டு வருது தம்பி. அதுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்தா இருக்கும்
அது உள்ளதான் போகும். இதுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆக்ஷன் கொடுத்து நான் பண்றேன். எனக்கு ஒரு போன் பண்ணி நான் ஒரு ஆக்ஷன் அவனுக்கு இன்னைக்கு அமாவாசையா இன்னைக்கு அப்படிதான் ஒரு முறை இப்ப இல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன அமாவாசை ஜபத்துக்கு கூப்பிட்டாங்க. மைக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, பாடெல்லாம் முடிச்சுட்டாங்க. எல்லாம் நிறைய ஜனங்க லைட் ப்ரேயர் உட்காந்து நான் போயிட்டு மாய இருந்ததுக்கு அமாவாசை பெருசா ஆண்டவர் பெருசா அதோட கூப்பிடவில்லை. என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணல இதுக்கு ஒரு என்ன பண்றாங்க அழுத்தம் கொடுத்து அமாவாசை அதெல்லாம் வச்சுதான் அவ்வளவுதான். நீங்க பகவான் பிரேயரும் கிடையாது, நைட் பிரேயர்லாம் வச்சு அமாவாசை பிரேயர்லாம் வச்சு வருவீங்களா இருட்டாகுது வர மாட்டேன். என்ன பண்ண மாட்டேங்க? இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நடந்ததுக்கு என்ன பண்றாங்க ரொம்ப அதை தட்டு தடுமாறி நான் தள்ளாடி விழுகையிலே என்னை தொட்டு தூக்கிவிட தடுமாறி தான் வர வேண்டியதாகுது ஒரு 2.5 மணி நேரத்துக்கு. அதுவே நமக்கு என்ன வந்துங்க வீட்டுக்குன்னே போறாரு. 9 ஆயிடுச்சு இல்ல வீட்டுக்கு போறாரு. கர்த்தர் உங்களை யோர்தானை கடக்கின்ற போது நீங்க கண்டிராத ஒரு மகிமை காத்திருக்கு. நான் பார்க்க போறேன், நீங்களும் சொல்லுங்க. எதுக்கு ஆமே நீங்க நான் பார்க்க போறேன் அப்படி சொல்லுங்க. நீங்க என்ன அவ்வளவுமா உங்களுடைய நாங்க டாம் டக்கர் நீங்க சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி உயர்த்தி பேசுங்க. விசுவாசமானது நம்பப்படுவதற்கு தான் உறுதி. சொல்லுங்க. துட்டா கேட்கிறேன் காணிக்க போயிட்டு விடுமா சொல்லு. இல்ல இல்ல நீங்க உயர்ந்துட்டீங்கன்னா நானும் உயர்ந்து நாம சொல்ல பார்க்கலாம். இந்த நாளிலே திகையாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யோர்தானை கடந்து போன பிற்பாடு ஒரு அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எழுந்திருங்க. அதுக்கு யோர்தான் என்ன பண்ணுங்க நதுங்காது. என்ன பண்ணாதீங்க, நதி இல்ல, அது நதி கிடையாதுங்க, அது உங்களுக்கு வெட்டாந்தரம். அது நடந்து நீங்க போறீங்க, எடுத்து நிமிர்ந்து இருக்கதான் போறீங்க. குடும்பத்தை கதை செடிக்க வைக்க போகிறார். மாம்சத்தோடும் இல்ல அதை விட்டுருங்க. இனி கண்ணீர் இட்டு உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. யாரையும் கசந்து கொள்ளாதீங்க, யாரையும் உங்க வாயில நோகடிக்காதீங்க. எனக்கு எங்கதான் யுத்தம் உண்டு, மேல இருக்கிறவங்க எல்லாம் யுத்தம், கீழே இருக்கிற நபரோட என்ன கிடையாதுங்க. என் மைண்ட்ல அதை யோசிப்பது கிடையாது. கத்துடைய ஈவு தான். அவன் நல்லவன அதை யோசிச்சாலே எனக்கு தெரியும் வேண்டாம் அந்த வருவதுக்கு அந்த ஒரு செகண்ட்ல நான் அதுல இருந்து வெளியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு என்னதுக்கு அந்த கண்ணுகள் ரகசியம் தெரிஞ்சு. அதனால் இந்த நாளிலே நீங்க எழுந்து நடந்துதான் ஆகும். இன்னொரு நாள் தாண்ட போறீங்க. ஒரு மேன்மை உங்களுக்கு காத்திருக்கு. கண்களை கொண்டுவோமா? அன்பின் ஆண்டவரே, யோசுவா எழுந்திருக்காதபடிக்கு தடுமாறின போதுதான் நீயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எழுந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அது வரைக்கும் ஒரு மௌனம் இருக்கிறது. மோசே மரித்த பிற்பாடு ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், ஒரு விதமான அச்சம். எப்படி இதுக்கு மேல நடக்க போறோம், இனி என் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன், ஒரு தடுமாற்றமா இருக்க. இல்லை, அறியாத ஒரு காரியம் இருக்கு. நீங்க யோசிக்க முடியாத ஒரு அற்புதம் இருக்கு. நதியை பார்க்கிறாங்க, வெள்ளம் பிரவாய்த்து ஓடுகிறது, கால் பட்டது. லேவியருடைய கால் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துவிட்டு கால் பட்டதும் அது போல தேவன் உங்களோடு இருந்தால் இந்த கால் வைக்கிற இடமெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோட தேவன் இருந்தா நீங்க கால் வைக்கிறீங்க தலை இடத்தை கர்த்தர் உடைப்பார், வழியை தேவன் திறப்பார். நன்றி செலுத்துகிற பையா, நாங்கள் எழுப்ப உதவி செய்ய இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு சொல்லுவோம். ரசத்தினால் ஆண்டவரே திருவசனத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். ஆண்டவரே சபை மூலமாய் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். நாங்கள் ஆண்டவரே முழுக்கு ஞானசனத்தினால் பெற்றிருக்கிறோம் என்பதனால் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். ஆண்டவரே நீர்தான் எங்களை பரிசுத்தமுள்ளவராய் மாற்ற முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களை கரைதரையற்றவராய் மாற்றவே இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதற்கான அந்த வெளிப்பாடுகளை சோற்றுடன் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்லிக் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரும் கூட கர்த்தர் மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.